தலைப்பு செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலையில் வைத்தியர்கள் பற்றாக்குறை. இனப்படுகொலையில் ஈடுபடும் தரப்புடன் எங்களுக்கு நட்புறவு கிடையாது. அரச வாகனத்தை மீள ஒப்படைத்த பிரேமதாசாவின் மனைவி. ராயபக்ச குடும்பத்தினர் பெரும் குற்றவாளிகள். சட்டத்தின் பிடியிலிருந்து அவர்கள் தப்பவே முடியாது. சீனாவுக்கு 100% வரி விதியுங்கள். நேட்டோவுக்கு ட்ரம்ப் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கதிரியக்க பிரிவில் வைத்தியர்களின் பற்றாக்குறை காரணமாக முக்கிய ஆய்வு தளங்களை பயன்படுத்த நோயாளர்கள் பல சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் காரணமாக வைத்தியர்கள் வெளியேறுவதால் எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட், எம்ஆர்ஐ போன்ற பரிசோதனைகளை எடுக்க நேரம் மற்றும் வசதிகள் குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் நோய்களின் தீவிரம் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனையில் கூடுதல் செலவுடன் பரிசோதனை செய்யும் நிலை காணப்படுகின்றது. ஆகையால் கதிரியக்க பிரிவில் உடனடி வைத்தியர்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது நோயாளிகளின் கோரிக்கையாகும். காசாவில் அரங்கேறும் இனப்படுகொலையை வன்மையாக கண்டிக்கின்றோம். வைத்தியசாலைகள், பாடசாலைகள் மீது குண்டுகளை போட்டு படுகொலையில் ஈடுபடும் அரச பயங்கரவாத கலாசாரம் முடிவுக்கு வரும் வரை அந்த தரப்புடன் எமக்கு நட்புறவு கிடையாது, சங்கமும் கிடையாது, சங்கமும் அமையாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் இலங்கை நட்புறவு சங்கத்தை கட்டியெழுப்புவதற்குரிய அழைப்பை ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க விடுத்திருந்தார். இது பெரும் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியது. பின்னர் அவர் மன்னிப்பு கோரி அதற்குரிய முயற்சியை கைவிட்டார். இந்நிலையிலேயே சஜித் பிரேமதாச இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பாலஸ்தீன மக்களின் விடுதலைக்காக நாம் முன்னிற்கின்றோம். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் என்பன சமரசத்துடன் செயற்பட வேண்டும் என்பது எமது கொள்கை. பாலஸ்தீனமானது இன்று இஸ்ரேல் அரசை பயங்கரவாதத்தை எதிர்கொண்டு வருகின்றது. மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாச அரசால் தனக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்தை மீண்டும் அரசிடம் ஒப்படைத்துள்ளார் என்று ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காக அரசால் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமூலம் கடந்த புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதனால் அரசால் கொடுக்கப்பட்ட வாகனத்தை மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாச மீண்டும் அரசிடமே ஒப்படைத்துள்ளார் என்று ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. மஹிந்த, கோத்தபாய, பெசில், சமல், நாமல் என ராஜபக்ஷ குடும்பத்தினர் பெரும் குற்றவாளிகள். அவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது. உரிய தண்டனைகளை அவர்கள் அனுபவித்தே தீர்வார்கள் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள அரச இல்லத்திலிருந்து வெளியேற மாட்டேன் என்று அடம்பிடித்த மஹிந்த ராஜபக்ஷவை நாட்டின் சட்டம் இன்று அங்கிருந்து வெளியேற்றி உள்ளது. இப்போது அவர் தங்காலையில் இருந்து கொண்டு அரசியல் லாபம் தேடும் வகையில் அழுது புலம்பியவாறு அறிக்கை விடுகின்றார். குடும்ப ஆட்சி நடத்தி இந்த நாட்டை அழித்த ராஜபக்ஷ குடும்பத்தினரை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. பெரும் குற்றவாளிகளான அவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது. உரிய தண்டனைகளை அவர்கள் அனுபவித்தே தீர்வார்கள் என தெரிவித்துள்ளார். மியன்மாரில் சைபர் கிரைம் மோசடி முகாம்களில் மேலும் 13 இலங்கையர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. மியன்மாரில் மியாவாடி பகுதியில் உள்ள இந்த சைபர் கிரைம் மோசடி முகாம்கள் தீவிரவாதிகளால் இயங்கி வருகின்றன. சுற்றுலா விசாவில் மியன்மாருக்கு சென்ற இலங்கையர்களே இவ்வாறு சைபர் கிரைம் மோசடி முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களை மீண்டும் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆற்றிலிருந்து அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கொழும்பு கிராண்ட் பாஸ் மொளவத்த பிரதேசத்தில் உள்ள ஆற்றிலிருந்து வெள்ளிக்கிழமை மாலை இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது என்று கிராண்ட் பாஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 55 முதல் 60 வயது மதிக்கத்தக்க 5 அடி 4 அங்குலம் உயரமுடையவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமானது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இது கொலையா அல்லது விபத்தா என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என இந்தியா சீனாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்து வருகின்றார். இரண்டு நாடுகளும் ட்ரம்ப் மிரட்டலுக்கு செவிசாய்க்கவில்லை. இதனால் இந்திய பொருட்களுக்கு எதிராக 25% கூடுதல் வரி விதிப்பை அமல்படுத்தினார். அதேவேளையில் சீன பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்காமல் இருந்தார். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இந்திய பொருட்களுக்கு வரி விதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த நிலையில் நேட்டோ நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என நேட்டோ நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நேட்டோ நாடுகள் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். மேலும் நேட்டோ நாடுகள் சீனாவுக்கு 50% முதல் 100% வரை வரி விதிக்கப்படும் என மிரட்டல் விடுத்துள்ளார். மேலும் போரில் வெற்றி பெறுவதற்கான நேட்டோவின் அர்ப்பணிப்பு 100% மிக குறைவாக உள்ளது. கூட்டணியின் சில உறுப்பினர்கள் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவது அதிர்ச்சியூட்டுகின்றது. இது ரஷ்யா மீதான உங்கள் பேச்சுவார்த்தை நிலைப்பாட்டையும் பேரம் பேசும் சக்தியையும் பெரிதும் பலவீனப்படுத்துகிறது என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சீனா இந்தியாவை தவிர்த்து துருக்கி ரஷ்யாவிடமிருந்து அதிக எண்ணெய் வாங்குகிறது. துருக்கியை தவிர்த்து நேட்டோ அமைப்பில் உள்ள 32 நாடுகளில் ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குகின்றன. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நியூயார்க் நகரத்திற்கு வந்தால் அவரை கைது செய்ய உத்தரவிடுவேன் என நியூயார்க் மேயர் தேர்தலில் போட்டியிடும் சௌராம் மம்தானி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதம் 4 நியூயார்க் நகரில் மேயர் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் மம்தானிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக அமெரிக்க வந்துள்ள இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு மீது சர்வதேச நீதிமன்றத்தில் பிடிவாரண்ட் உள்ளது. ஆகவே அவரை கைது செய்ய வேண்டும் என்று மம்தானி தெரிவித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. வாக்கு திருட்டிற்கு எதிராக குரல் கொடுத்த விஜய் அரியலூரில் நேற்றிரவு பேசும்போது ஜனநாயக படுகொலை செய்கின்றது பாஜக என குறிப்பிட்டுள்ளார். இரவு 8:45 மணியளவில் அரியலூரில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ள இடத்தில் தமது வாகனத்தின் மேலேறி நின்றபடி மைக் பிடித்த விஜய் தாமதமாக வந்தமைக்கு மன்னிப்பு கேட்ட பின்னர் தமது உரையை தொடங்கினார். அவர் பேசும்போது நம்மை மேலேயும் கீழேயும் மோசமாக ஆட்சி செய்யும் பாசிச பாஜக அரசையும் விஷம திமுக அரசையும் கேள்வி கேட்க வந்திருக்கின்றேன். இந்த பாஜக அரசு கொஞ்சம் போல கொடுமைகளையா செய்கின்றது? பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் காணோமாம். எளிமையாக சொல்ல வேண்டுமானால் எதிர்க்கட்சிகள் சொல்வது போல் வாக்கு திருட்டு. வீட்டு விலாசம் 0 என்று குறிப்பிட்டதெல்லாம் வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்திருக்கிறார்களாம். எவ்வளவு பெரிய மோசமான வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்கின்றார்கள். 2029 ஆண்டில் இவர்களுடைய ஆட்சி காலம் முடிய போகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். இதனால் மாநில அரசுகளை எல்லாம் கலைத்துவிட்டு எல்லா மாநிலங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக தேர்தல் நடத்த எண்ணமே இது. அப்போது தானே ஒரே நேரத்தில் இந்த மாதிரியான தெல்லுமுள்ளு வேலைகளை எளிதாக செய்ய முடியும். இதற்கு பெயர் ஜனநாயக படுகொலை என தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1959 சோவியத்தின் லூனா 2 விண்கலம் சந்திரனில் மோதியது. இது சந்திரனில் இறங்கிய மனிதனால் அமைக்கப்பட்ட முதலாவது விண்கலமாகும். 1985 மலேசியாவின் மிக நீளமான பாலமான பினாங்கு தீவையும் பெரும் நிலப்பரப்பையும் இணைக்கும் பினாங்கு பாலம் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது. 2003 ஸ்வீடனில் இடம்பெற்ற மக்கள் வாக்கெடுப்பில் யூரோ நாணயத்தை ஏற்றுக்கொள்ளும் தீர்மானம் நிராகரிக்கப்பட்டது. 2005 நடிகர் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை ஆரம்பித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.